இந்தி படிச்சா வேலை கிடைக்கும். அப்புறம் கடா 1.5 கோடி பேர் இங்கே வந்து பிச்சை எடுக்கிறேன். ஏண்டா இது பாரு, நுட்பமா பாரு. உன்னை ஒன்னொன்னா வெளியேற்றிட்டு வந்தானா இந்த இந்திய திராவிடன் கடைசி அங்க பண்றான் பாரு. மெதுவா வந்து வரலாற்றிலிருந்து வெளியேற்றி, மொழியிலிருந்து வெளியேற்றி, வழிபாட்டிலிருந்து வெளியேற்றிட்டான். சாமி கும்பிடாத, கடவுளை நம்புகிறோம் காட்டுமாண்டி, கடவுளை வழிபடும் முட்டாப்பைய கொட்டாப்பைய, நேர இங்க வா, கோயில இருந்து வெளியில வா, வெளியில வா, வெளியில வா, எங்க வா, என் புகவுலிய கும்பிடு. ஏய் சிரிக்காதரா, நேர அங்கிருந்து கூட்டிட்டு போய் கருணாநிதி சமாதி, அண்ணா சமாதி, ஐயா ராமசாமி ஐயா சமாதி, ஜெயலலிதா சமாதியில விழுந்து கும்பிடுறான்டா, காவடி தூக்குறான்டா, பால் காவடி எடுக்கிறான்டா, மொட்டை அடிக்கிறான்டா, பைத்தியக்காரப்பல. நீ வாடா இங்க மெரினா கடற்கரைக்கு வாடா. அந்த கோபத்திலாண்டா சொல்றேன், ஒரு நாள் பேத்து எடுக்கிறேன்னு சொல்லிக்க, ஒரு நாள் அதான் பேத்து எடுக்கிறேன். டேய் நீ சிறிய நம்ப மாட்ட, காணொலி இருக்கு பாடுறா. கோயில்ல போய் வழிபடுகிறது அறிவு கட்டத்தனம், முட்டாள்தனம், காட்டு மரணித்தனம். ஐயா ஏவா வேலு, ஐயா கருணாநிதி சமையல கட்டடிக்கிறாரு, கட்டடிச்சு பாடுறாப்படுறா. பைத்தியக்காரா இவங்கள போய் நம்புறியா? டேய் உன்னை வழிபாட்டிலிருந்து வெளியேற்ற, மொழியிலிருந்து வெளியேற்று, கோயிலிருந்து வெளியேற்று, கடைசி இருந்துட்டான் உழைப்புல இருந்து வெளியேற்றிட்டான். இப்ப என்னை பாரு, மீன்பிடின்னு சொல்லு, மீன் பிடிக்கணும் குலத்தொழில், ஆடு மாடு வளர்க்கணும் குலத்தொழில், மறுபடியும் ஆடு மாடு மேய்க்க சொல்றோம். என்ன பண்ணலாம்? படிக்கணும். படிக்க ஒப்பம் கொடுப்பான காசும் வார்த்தா கொடுப்பான. டேய் பைத்தியக்கார பொண்ணு, பைத்தியக்கார பையன் மகனே, என்னை படிக்க வச்சவன் ஆத்தா அப்பன ஆடு மாடை தாண்டா படிக்க வச்சான். பைத்தியக்கார பையல, பைத்தியக்கார பையல பனை மரத்தையும் ஆடு மாட்டையும் வேப்ப மரத்தையும் வெள்ளாமையை வித்து படிக்க வச்சான்டா முட்டாப்பழ. டாக்டருக்கு படி, படிச்சுட்ட 1.5 கோடி ரூபாய் கேட்கிறேன். ஒப்பம் கட்டுவானா உங்க ஆத்தா கட்டுவானா? அந்த பணத்தை எங்க ஆத்தா கட்டணும், எங்க அப்பா கட்டணும். அதுக்கு ஆடு மாடை வித்தாண்டா கட்டணும், மீன் முடிச்சாங்க கட்டணும், வேளாண்மை பார்த்தாங்க கட்டணும், தேங்காய் வெட்டி வித்து தான் கட்டணும். டேய் இப்ப இருக்கிறவன தான் கொல்லணும். அண்ணன் திறந்து புரியுதா? இது என்ன பண்ண தெரியுமா? படி, படிச்சிரு, படிச்சிரு, படிச்சுட்டேன். வேலை 3500 பேருக்கு 3500 வேலைக்கு 13 லட்சம் பேர் எழுதிட்டு வெளியே நிற்கிறான்டா. இப்ப என்ன தெரியுமாடா? போராட வாசிமான்னு கூப்பிடுறான். அதுக்கும் பிரபாரமாக தான் நிக்க வேண்டியது இருக்கு. யார்ட்ட இந்த ராமசாமி வாரிசுகள்கிட்ட சிக்கிட்டு அவன் படுற பாடு பாரு. படி, டாக்டர் ஆயிட்டேன். யாருக்கு வேலை பார்க்கறது? தனியார் முதலாளிக்கு. 3 கோடி ரூபாய் கட்டு படிச்சு வெளியில ஒரு மருத்துவர் சேவையாட செய்வேன். கிட்னி எடுத்துவான. நீ இவங்களை சட்னி ஆக்கிட்டு போவோம் பெத்தாம. அப்ப நீ நுட்பமா விளங்கணும். டேய் அண்ணனை விட்டா உனக்கு அக்கறை யாருன்னு சொல்ல மாட்டான்டா, சொல்ல மாட்டான். ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்கடா, ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்க. நீ உணர்ந்துக்கணும்டா. டிவிக்கேன்னு வாரா. டேய் நீ என்ன சொல்லணும்? நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம். நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம். நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல, தத்துவ கூட்டம். நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல, கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை காட்டணும். என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறவங்கடா. டே ஏண்டா என்ன என்ன
வலது பக்கம் திரும்பவும், வேகமாக கையை உயர்த்தவும், இங்க இடத்துல சத்தமாக பேசவும். அதானே நான் டைரக்டருக்கு கீழே நடிச்சு பழகி ஒரு டைரக்டர் தேவைப்படுது. இப்ப நீ நுட்பமா பாரு, இந்த இடத்துல என்ன கவனமா நீங்க என் இன சொந்தங்கள் கவனிக்கணும்னா, எவ்வளவு காலமா, நீண்ட காலமா யதார்த்தமா தெரியாம நடந்துருச்சுன்னு நீங்க நம்புனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எல்லாமே திட்டமிட்டு நடக்குது. இப்ப மெதுவா என்ன பண்றான், ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்தவன் உன்னை எங்கிருந்து வெளியேற்றுறான், உழைப்புல இருந்து. நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படின்ற தலைப்புல நாம் தமிழர் கட்சி சார்பில் பொதுக்கூட்டமானது நடத்தப்பட்ட சூழல்ல இந்த கூட்டத்தின் போது பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், திராவிட கட்சியான திமுக கட்சி தமிழக மக்களை இறை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றி திரை வழிபாட்டுல நடிகனை கொண்டாடக்கூடிய ஒரு சமூகமா மாத்திருச்சு. இதே போல இறை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றி சமாதியை வழிபடுற அளவுக்கு ஆக்கிருச்சு அப்படின்னு சொன்ன சீமான் அவர்கள், முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட சமாதியை திமுக காரங்க மொட்டையடிச்சு கும்புறத குறிப்பிட்டு பேசியிருக்காரு. குறிப்பா இறை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினவங்க தற்போது உழைப்புல இருந்து உங்களை வெளியேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயம் பண்றது, ஆடு மாடு மேய்க்கிறது, மீன் பிடிக்கிறது, இதெல்லாமே குலத்தொழில் அப்படின்ற முத்திரையை குத்திட்டாங்க. நான் வேளாண்மை செய்ய சொல்றேன், ஆடு மாடு மேய்க்க சொல்றேன் அப்படின்னும் போது சீமான் இப்படி சொல்றாரு, நீங்க எல்லாம் படிச்சு நல்ல பெரியாளா வாங்க அப்படின்னு திராவிட கட்சிகள் சொல்லுது. ஆனா மருத்துவ படிப்பு படிக்க 1.5 கோடி ஆகுது, இதை யார் தருவாங்க அப்படின்ற கேள்வியை முன் வச்ச சீமான் அவர்கள், இப்போ உழைப்புல இருந்து உன்னை வெளியேற்றிட்டான், நிறைய விஷயங்கள்ல நீ ஏமாற்றப்பட்டிருக்க, இது எல்லாமே யதார்த்தமா நடந்ததில்ல, திட்டமிட்டு நடத்தப்படும் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வச்ச சீமான் அவர்கள், ஒரு ஆபத்தான கூட்டமானது வந்துட்டு இருக்கு அப்படின்னு தாவேகா கட்சிக்காரங்களை குறிப்பிட்டு, நாங்க டிவிக்கே வந்தவங்கல்ல, கொடிய ஆட்சிக்கு தீ வைக்க வந்தவங்க அப்படின்னு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு.